காலை 7 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை இன்றுடன் ஓய்கிறது. மாலை 6 மணி வரை பரப்புரை மேற்கொள்ள அனுமதி. இன்று மாலை 6 மணிக்கு மேல் சமூக வலைதளங்கள் மூலமாக வாக்கு சேகரித்தால் 2 ஆண்டுகள் சிறை. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ எச்சரிக்கை. அரசியல் சாசனம் இருந்ததால் தான் பிற்படுத்தப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த தான் பிரதமரானதாக மோடி பேச்சு. சனாதனத்தை இழிவுபடுத்தும் இந்தியா கூட்டணியை மக்கள் தண்டிக்க வேண்டும் என்றும் பீகாரில் நடந்த பரப்புரையில் வேண்டுகோள். கேரளாவின் வயநாடு தொகுதியில் 2வது நாளாக ராகுல் காந்தி வாகன பேரணி. உண்மையான பிரச்சினைகளில் இருந்து மக்களின் கவனத்தை பிரதமர் திசை திருப்புவதாக குற்றச்சாட்டு. நிதிக்காகவும் நீதிக்காகவும் மாநிலங்களை நீதிமன்ற படியேற வைத்தவர்தான் மோடி. வெள்ள பாதிப்புக்கு நிதி தருவதாக தம்மிடமே பொய் சொன்னதாகவும் காஞ்சிபுரம் பரப்புரையில் முதலமைச்சர் விமர்சனம். ஒட்டுமொத்த தேசத்துக்கு பிரதமர் மோடிதான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்படி ஒவ்வொரு மாநிலத்தையும் நிதிக்காகவும் நீதிக்காகவும் கோர்ட்டுப்படி ஏற விட்டவர் தான் பிரதமர் மோடி. மாநில முதலமைச்சரான என்கிட்டே போய் சொன்னவர் தான் பிரதமர் மோடி. சுய லாபத்திற்காக பாமக அடிக்கடி கூட்டணி மாறுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மடியில் கனமில்லாததால் பாஜகவை பார்த்து எந்த பயமும் இல்லை என தர்மபுரி தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேச்சு. எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கண்டா பயந்துட்டு இருக்காரு. நான் எதுக்கு பயப்படணும்? மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. திரு ஸ்டாலின் அவர்களே, என் மீது கூட ஊழல் வழக்கு போட்ட நான் நீதிமன்றத்துக்கு போய் வெற்றி பெற்று வந்து நிரபராதியா மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். தமிழ்நாடு தமிழக மக்கள் என்றால் பிரதமர் மோடிக்கு பிடிக்காது என உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டு மக்களை கண்டாலே அவருக்கு பிடிக்காது. ஆனா தேர்தல் மட்டும் நாடகம் ஆடுவாரு. வந்து இங்க தமிழ்நாட்டு திருக்குறள் எல்லாம் பேசுவாரு. 3ஆம் உலகப் போரை தடுத்து நிறுத்த பிரதமர் மோடியால் மட்டுமே முடியும் என்று அண்ணாமலை கருத்து. இன்னைக்கு ஒரு தலைவர் இதை செய்ய முடியும் என்றால் அது மோடி அவர்கள் மட்டும்தான். வேற யாருக்கும் அந்த கெப்பாசிட்டி இல்லை, கேப்பபிலிட்டி இல்லை. வேற யாருக்கும் இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்டாண்டிங் இல்லை. இன்னைக்கு இஸ்ரேல்கிட்ட பேசக்கூடிய ஒரு தலைவர்னா அது மோடி அவர்கள். இன்னைக்கு ஈரான்கிட்ட பேச முடியும்னா மோடி அவர்களால் பேச முடியும். தன்னை தோற்கடிக்க எதிர்க்கட்சிகள் பெரும் பாடுபடுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சனம். கடந்த முறையே அவர்கள் என்னை தோற்கடிப்பதற்காக பெரும்பாடுபட்டார்கள். ஆனாலும் மக்கள் என்னை கைவிட்டு விடவில்லை. இந்த முறை அதைவிட கூடுதலான முயற்சியை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. தேர்தல் அரசியலுக்காக கச்சத்தீவு மற்றும் திருக்குறளை பாஜகவினர் கையில் எடுத்திருப்பதாக சீமான் குற்றச்சாட்டு. எதுக்காகடா இப்ப மோடி கச்சத்தீவு பேசணும்? நமக்காக ஏன் நாம தொடர்ச்சியா பேசுறோம்? அது மக்கள் இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்ப கச்சத்தீவை நாங்கள் வந்தால் மீட்போம். திருக்குறளை இவ்வளவு காலம் கழித்து ஏன் பேசுறான்? தினம் திருக்குறளை பத்தி சீமானும் தம்பியிலும் பேசுறான். தமிழ் ஏன் பேசணும்? தமிழர்னு பேசிட்டு இருக்கான். அப்ப ஓட்டுக்காக. இது தேர்தல் அரசியல். குடும்ப அரசியல், பண மோசடி மற்றும் கட்ட பஞ்சாயத்து தான் திமுக என்று பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா குற்றச்சாட்டு. சிஏஏ மற்றும் பொது சிவில் சட்டம் கட்டாயம் அமல்படுத்தப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். தேர்தல் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்கள் மதுக்கடைகளுக்கு விடுமுறை. ஸ்டாக் வாங்கி வைக்க டாஸ்மாக் கடைகளில் குவிந்த மது குடிப்போர். வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு கண்ட்ரோல் யூனிட், இவிஎம், விவிபேட் ஆகியவை தனித்தனியாக சீல் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுமா? மின்னணு வாக்கு இயந்திரங்களில் முறைகேட்டை தடுக்க எடுத்த நடவடிக்கை குறித்து பதிலளிக்கவும் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் ஆணை.
திமுக வேட்பாளர்கள் முக்கிய தலைவர்களின் தொலைபேசிகளை மத்திய அரசு ஒட்டு கேட்பதாக புகார். தலைமை தேர்தல் ஆணையருக்கு திமுக அமைப்பு செயலர் RS பாரதி கடிதம். நெல்லையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட கல்குவாரிகள் சங்க தலைவர் ரிச்சர்ட் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. பணப்பட்டுவாடாவுக்கு பணம் பதுக்கப்பட்டுள்ளதா என அதிகாரிகள் ஆய்வு. UPSC குடிமைப்பணி தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 45 பேர் தேர்ச்சி. முதல் 100 இடங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேர் இடம் பிடிப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் 5ஆம் நாளான நேற்று தங்க குதிரை வாகனத்தில் சாமி வீதி உலா. மாசி வீதி, கீழமாசி வீதி, அம்மன் சன்னதி வழியாக வந்த ஊர்வலத்தை கண்டு ரசித்த பக்தர்கள். மக்களவைத் தேர்தலையொட்டி நாளை சென்னையிலிருந்து கோவைக்கு சிறப்பு ரயில். தென் மாவட்ட மக்களின் வசதிக்காக கன்னியாகுமரிக்கும் சிறப்பு ரயில். சத்தீஸ்கரில் 29 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொலை. AK-47 உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாயில் கொட்டி தீர்த்த கனமழை. இன்றும் மழை பெய்யும் என்பதால் ரெட் அலர்ட். IPL தொடரில் கடைசி பந்தில் கொல்கத்தாவை வீழ்த்தியது ராஜஸ்தான். அதிரடி சதம் விளாசி அணியை வெற்றி பெறச் செய்த தொடக்க வீரர் பட்லர். நிதிக்காகவும் நீதிக்காகவும் மாநிலங்களை நீதிமன்றப்படியேற வைத்தவர்தான் மோடி என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்தார். காஞ்சிபுரம் திமுக வேட்பாளர் செல்வம், ஸ்ரீபெரும்புதூர் திமுக வேட்பாளர் TR பாலு ஆகியோரை ஆதரித்து காஞ்சிபுரம் மாவட்டம் கரசங்கால் பகுதியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் MK ஸ்டாலின், தனி மனிதர் தொடங்கி மாநிலங்கள் வரை அனைவரையும் போராட வைத்தது மோடி ஆட்சி என்று விமர்சித்தார். ஆளுநர்களை வச்சு மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கிறதே மோடி தான். ஒட்டுமொத்த தேசத்துக்கும் பிரதமர் மோடி தான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்படி ஒவ்வொரு மாநிலத்தையும் நிதிக்காகவும் நீதிக்காகவும் கோர்ட்டுப்படி ஏற விட்டவர் தான் பிரதமர் மோடி. 2014-19 நடைபெற்ற தேர்தல்களில் நாடு முழுவதும் வெற்றி பெற்ற போதிலும் தமிழ்நாட்டில் மோடியால் வெற்றி பெற முடியவில்லை என குறிப்பிட்ட MK ஸ்டாலின், தமிழ்நாட்டில் மோடி மஸ்தான் வித்தை எடுபடாது என உறுதிபட தெரிவித்தார். நாடு முழுவதும் பாஜக ஜெயிச்ச 2014-2019 தேர்தலிலேயே பாஜகவை ஓரங்கட்டின தமிழ்நாட்டு மக்கள். நாடு முழுக்க நீங்க தோக்கிறது உறுதியாக இருக்கிற இந்த தேர்தலில் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? பெண் சக்தி என்று வீர வசனம் பேசும் மோடி, மணிப்பூர் பெண்கள், மல்யுத்த வீராங்கனைகள், காஷ்மீர் சிறுமி ஆசிஃபா, குஜராத் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானோவிற்கு அநீதி இழைத்ததாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடியின் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பே இருக்காது. நாரி சக்தின்னு பெண்களை மதிக்கிறதா வீரவசனம் எல்லாம் பேசுவாரு. மகளிருக்கு இடஒதுக்கீடு சட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றல. மணிப்பூர்ல பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை மனசாட்சி இருக்க யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. வெள்ள பாதிப்புக்கு நிதி தருவதாக ஒரு மாநில முதலமைச்சரான தம்மிடமே மோடி பொய் சொன்னதாகவும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆவேசமடைந்தார். இதோ தரேன்னு சொன்னார். தமிழ்நாட்டு எம்பிக்கள் எல்லாம் TR பாலு அவர்கள் தலைமையில் உள்துறை அமைச்சர் போய் சந்திச்சாங்க. அவரும் இதோ தரேன்னு சொன்னார். ஆனா இன்று வரை நிதியே தரல. மாநில முதலமைச்சரான என்கிட்டே போய் சொன்னவர் தான் பிரதமர் மோடி. தொடர்ந்து பேசிய முதல்வர், தமிழ்நாட்டின் உரிமையை பாஜகவிடம் அடகு வைத்ததில்தான் அதிமுக அரசு முதலிடம் பிடித்திருந்ததாக விமர்சித்தார். மேலும் திமுக அரசு மக்களிடம் விருது வாங்கி இருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பழனிசாமி அவர்களே, நாங்க மக்கள் கிட்ட அவார்டு வாங்கி இருக்கிறோம். இன்னொரு அவார்டு வெயிட்டிங்.
ஜூன் 4ஆம் தேதி 40க்கு 40 என்ற அந்த விருது. பழனிசாமி அவர்களை வெயிட் அண்ட் சீ. இபிஎஸ் ஆட்சியில் தொழில் செய்ய உகந்த மாநிலங்களின் பட்டியலில் 14வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு தற்பொழுது 3வது இடத்திற்கு முன்னேறி உள்ளதாகவும் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டார். மோடி தான் எங்க டாடின்னு சொன்னீங்களே, அது மட்டுமல்ல, பாஜக இங்க இந்திய திணிச்சப்போ நாம எதிர்த்தோம். ஆனா அதிமுக அமைச்சர் என்ன சொன்னாரு? அண்ணா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சார்னு. பச்சை பொய்களை பேசவிட்டு அழகு பார்த்த பச்சோந்தி தான் இந்த பழனிசாமி. அதிமுகவுக்கு அளிக்கும் வாக்கு துரோகிகளுக்கு அளிக்கும் வாக்கு எனவும் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். சுயலாபத்திற்காக பாமக அடிக்கடி கூட்டணி மாற்றுவதாக விமர்சித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மடியில் கனம் இல்லாததால் பாஜகவை பார்த்து எந்த பயமும் இல்லை என கூறியுள்ளார். தருமபுரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோகனை ஆதரித்து மேச்சேரியில் உரையாற்றிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த 2020ஆம் ஆண்டிலேயே தான் அரசாணை பிறப்பித்ததாக குறிப்பிட்டார். மக்களுடைய கோரிக்கை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க என்பதற்கு இன்றைக்கு அரசாணையிட்டு வெளியிட்டு குலசேகரன் கமிட்டி, அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இது அனைத்தும் 2020 டிசம்பர் மாதமே நான் உத்தரவு போட்டு நடைமுறை கொண்டு வந்துட்டேன். அதிமுக இல்லை என்ற